என்னை பார்த்து யார் நினைத்தார்? என்ன கேள்வி? நல்லா அவர் பேரு இல்ல சித்தப்பா நாளைக்கு இல்ல சித்தப்பா மூஞ்சி பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஓகே நான் அப்புறமேல் போறேன் அமைச்சரே என் படை தலைவர்களே ஏண்டா நீ மட்டும் சிரிக்காத. ஏன் ஏன் நீ சிரிச்சினா எங்க பாட்டியா கொலை மாதிரியே தான் இருக்கு. யாண்டா எந்த பட்டமா ராஸ்கோல் நான் சிரிச்சா எடா போன முறி முறி ஒருத்தர் ஜாக்கிரதை. மத்தியானமே எல்லாம் உரிச்சு தின்னு புட்டாங்க. என்னத்த ஆட்டுக்கடை அடச்சை ஏய் ஓ அடக்க உடக்கத்தோட உரையாட வேண்டும். அச்சா அச்சா மடா ஞானம் பையம் பையற்புரி என்று சொல்லக்கூடிய 5 அடக்கத்தை நாபில் வைத்து அடக்கி உரையாட வேண்டும். இல்லையா? நான் கேட்கும் கேள்விக்கு டக் 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 என்று பதில் உரைக்க வேண்டும். அப்படியே சொல்லிவிட்ட போகுது. இல்லாவிட்டால் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்வீங்க? என் கரங்களை கூடிய ஆயுதத்தை கொண்டு உன் வாயுக்குள் விட்டு விடுவேன். ஜாக்கிரதை. வாயில் விடாதீங்க, பல்லு இடிக்கும். வாயில் விடுங்க பிரியா. என்னை பார்த்தால் அப்படியே தெரிகிறது உனக்கு பயில. உரிச்சு விடுவான் ஜாக்கிரதை. என்ன மொந்தவால் பழத்தை மண்ட கொழுப்படுத்த மத ஒண்ட பூண்டு பூண்டு 1 கிலோ 450 ரூபா. ஏன்னா பூண்டு வியாபாரத்துக்கு வந்தங்க. ஏய் நான் சொல்ல வார்த்தைக்கு சரியாக ஊமண்டு பதில் உரைக்க வேண்டும். புரியுதா? அமைச்சரே எப்படி தகவலே என மந்திரி பிராணதிகளே பட்டு வர்றாங்க. அறுவட்டு குதியார் பேசுறீங்க. எடுக்கிட்டு கேக்குறேன். நீங்க தான் தொடர்ந்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு சொன்னீங்க. நான் சொல்ல வார்த்தைக்கு டக்கு டக்குன்னு பதில் உரைக்கிறேன் என்று அதான் பண்ணேன். இப்படியா? இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏய் சரியா ஊமண்டுக்கு அமைச்சரே என் படை தலைவர்களே எனது மந்திரி பிராணதிகளே முட்டை பையில நீங்க தானே சொல்றீங்க. நான் சொல்லும் வார்த்தையை செவிகளா கேட்டு அதை கேட்டபடி பதில் உரைக்க வேண்டும் என்றேன். இருக்கட்டும் அன்பா. போனா போகட்டும். போனா போட்டாலும் கூத்து முடிச்சுட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. நீ பேசும் ஜாலங்கள் போனால் போகட்டும். சரிங்க. நான் வந்திருக்கும் தகவல்களே யாருண்டு புரிந்தாய் சொன்னால் தெரியுங்க. பலவிட்டால் தொட்டு படல் கிடைக்காது. கற்றவங்க தெரியுமாப்பா? கல்வி நெருமை. படித்தவங்க தெரியும். பிள்ளையின் பெருமை. தேவலோகத்தை செப்படினா தேவசபை. இந்த பூலோகத்தை செப்படினா ராஜ புண்ணியம். நமக்கு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையிலே பெண்ணால் பிறந்த தாய்மர்களும் ஆணை பிறந்த தந்தை மகளும் பெரியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவ செல்வங்களும் 4 வேதங்களை படித்த குரு பெரியவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நமது ஓம் சக்தி நாடக சபா கல்வி சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வணக்கம். பெரியத கண்டா கையடிக்க வேண்டும். கையடிக்க வேண்டும். என்னடா பண்றது? இத முட்டை கையடிக்க வேண்டும். மதரா இப்படியே பேசுற என்ன பண்ணா இவன மண்டையை உடைச்சிடலாங்கிற. பெரியதை கண்டால் மரியாதை செலுத்த வேண்டும். புரியுதா? அதனால முதல்வனுக்கு எது சமர்ப்பித்து இருந்தாலும் இப்ப சபையில இந்த அரங்கணம் செய்திருக்கிற இந்த ஊரின் பேர் என்ன? இந்த ஊரின் பெயர் ஊத்தடிச்சம்பட்டி. அதே ஊர் தானா?
நல்லா கேட்டியா? இல்லைன்னா நீ நக்குன்னு பழையும். யாரா அந்த ஊருக்கு பேர் அப்படி வச்சா? ஆமா சாமி. நல்லா கேட்டது பாரு, தப்பா போயிட போகுது. பூஞ்சோலை காடு. அப்படி பூஞ்சோலை காடு என்றா பொன்னான தாய்த்தின் நாடு, தேர்வுள்ள மச்ச நாடு. இப்ப இப்படி மச்ச நாடுல அதான் அகில வந்த அதிபர வந்தீர்கள், நேரப்பட வந்த நீல வந்தீர்கள், அனைவரும் ஒன்று கூடி அகிலாட கூடிய பிரமாண நாயகி காளியம்மனுக்காக ஊர் சாட்டி பொங்கலை வைத்து சிறப்பாக விழா கொண்டாடிக்கிறார்கள். அப்படி விழா கொண்டாடி ஆவட்ட பொதுமக்களும் செல்வ சிறப்புடன் 5 லட்சம் கடாச்சு ஒன்று கூடி மொத்த மரக்கடிப்படி 86 வயது பிடித்து செல்வ சிறப்புடன் சுகமாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் இப்ப சபைக்கு முன்பதாக, அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த, அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்திரு செல்வம் ஐயா அவர்கள் இந்த தெருக்கூத்து நாடகத்தை உலகெங்கும் யூடியூப் சேனல் உருவாக்கி உலகெங்கும் பரப்ப வேண்டும், ஒளிபரப்ப வேண்டும். இந்த தெருக்கூத்து கலை அழியாம பாதுகாக்க வேண்டும், உலகெங்கும் பரப்ப வேண்டும். இந்த தெருக்கு கிராமிய கலை தெருக்கூத்து நாடகத்துக்கு ஒரு உற்சாகத்தை தர வேண்டும், இதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று விடிய விடிய கண் விழித்து, அதாவது ஸ்டாண்ட் வைத்து எடுக்காம கரங்காலாலே சிறப்பாக விடிவடை வீடியோ எடுத்து சிறப்பாக நம்ம ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சீரும் சிறப்பமாக செய்ய தொழில் இந்த யூடியூப் சேனல் சிறப்பாக செல்வ சிறப்பான லட்சுமி கடாட்சியுடன் செல்வ சிறப்போங்கி, அது மட்டுமல்ல இவருடைய சேனலை பார்க்கக்கூடிய அனைவரும் ஒன்று கூடி அலைகடல் போல் சென்று இவருடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதாவது லைக் பண்ணவும், அல்லது கமெண்ட் பண்ணவும், அதாவது இந்த சேனலை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இன்னும் மறவாமல் வருகின்ற யூடியூப் சேனல் செல்வம் சேனலில் வருகின்ற தெருக்கூத்து நாடகம், இது ஓம் சக்தி நாடக சபா தெருக்கூத்து நாடகம் வருகிறது என்றால் அனைவரும் திரளாக ஒன்று கூடி இந்த நாடகத்தை சிறப்பித்துக் கொடுங்கள், தான்முடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படிதான் எனக்காக உதவி மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஒரு 50 நன்கொடை செலுத்தினார். அவர் பேர் என்னப்பா? சபையில வைத்த நாடகம் என்று என்ன? இன்று வைத்துக்கூடிய நாடகமோ ஆயா கூலி அழுக்குப்பதி. ஏப்பா அப்படியே பாதி பிரிச்சுட்டு எங்க போறீங்க? அப்படியே இல்ல சுவாமி, ஆயா குடுக்கிற கூலி ஆளுக்கு பாதி. அப்படி விளக்கமாக சொல்லு, பார்ப்பவர் தவறாக எண்ணுவார்கள். முன்னை மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய 8வது நாள் சண்டை, அலமோஷகன் சண்டை, ஆமா, அல்லது அடுத்த திறம் பொருந்தவது. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்கின்றோம். செத்தவனுக்கு உயிர் கொடுப்பது. ஆமா, செத்தவன் உயிர் தெரிந்தால் என்ன ஆகும்? என்ன பாகம்? பொழப்பு டர்ன்னு. அதனால் செத்தவன் உயிர் தெளிவது. இந்த நாடகத்தை அரபான் அலமோஷகன் சண்டை நாடகத்தை அரங்கேற்றம் செய்கின்றார். இருந்தாலும் வந்திருக்கிற நான் யாரு, என் பேர் என்ன? மன்னால்
அரசே, புரிந்தாயா? சொன்னால் தெரியுங்க. தெரிந்ததா? எதுவுமே தெரியலங்க. என்ன தெரியல? ஆனா ஒண்ணே தெரியுதுங்க. என்னப்பா தெரியுது? அங்க பாருங்க, நேரா ஒரு வேப்ப மரம். ஆ, வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு பாட்டியை ஒண்ணு கூட்டிட்டு இருக்கு. பாட்டியே ஒண்ணு. மாதேசி வாங்க ஐயா. பாருப்பா, பாட்டு ஒண்ணி கொடுத்து கண்ணு தெரியுது. இங்க இவ்வளவு தூரம் சொன்னா தெரியல. தெரியல. தூரமாக்கிற வேப்ப மரம் தெரியுது. 100 அடியில தெரியுது, அது தெரியுது. அங்க இருக்க பாட்டு ஒண்ணு கூட தெரியுது. ஏடா பாட்டுவா? என்னடா பண்றது? ஏடா முட்டை பையலே, ஏன் அப்படி முகஞ்சு வந்த மாதிரி இருக்கிற? ஏன் சாமி? என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைங்க. டேய், ஓ, ஏன் அந்த அக்கா பையன் தெரிஞ்சு போறாங்க? அக்கா. டேய், பர்குனன், பர்குனன், வில்லக, விஜயன், கடிகடி மகனன், கேச மகனன். பார்த்தா எத்துவீங்களா? என்னது? கேஸ் வாங்கணும்னு சொல்றேன். ஏய், கேஸ் இல்லப்பா, கேச மகனன். 950 ரூபா. என்னது? கேஸ். ஏய், கேஸ் இல்லப்பா, கேச மகனன். அதான் சாமி, ஏன் சாமி கேஸ் வாங்க? ஏய், அந்த கேஸ் இல்ல, என் பேரு கேச மகனன். கேஸ் வாங்கினேன். ஆமா. சரிங்க. வில்லால், வில்லால், விஜயன், கடிகடி மகனன், கேச மகனன் என்று சொல்லக்கூடிய நற்குணால் வில்லால் விஜயன் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழக மன்னன். 32 அழகு அழகு படித்த 1008 எதிரமும் கொண்ட ஏய், வில்லுக்கு அர்ஜுனன், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழக மன்னன் அர்ஜுனன் ராஜனாடா, அர்ஜுனன் ராஜன். அழக படித்த முதுகிலே மற்ற யாகையோட இருந்த ஆனால் அழகம்மன் அர்ஜுன மகாராஜன். ஆளால் அழகு அர்ஜுனன். ஆமா. சரிங்க. புரிந்தாயா? ஆகட்டும். அப்படி அர்ஜுன மகாராஜனாக நான் இருந்தாலும் என்னுடைய நாடு நகரம் என்ன? என்னங்க? நான் எங்கே வாழ்கிறேன்? எங்க வாழ்றீங்க? என் நாடு என்ன தெரியுமா? சொன்னால் தெரியும். உன்னுடைய நாடு என்னப்பா? என்னோட நாடோ கொங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஓனப்புல் மகாராஜன். அடி சிறப்பான பையன். வாழ்க உன்னுடைய பேரு முகலம். வா, என்னோட நாடு சொல்றவா. நாடு மாறி விட்றா தம்பி, குழப்பம் பண்ணாதா. தம்பி
மாதவா அரசே மாதவா சொல்லுங்கள். புரிந்தையா? சொன்னால் தெரியுங்க. எனது நாடு நகரம் என்ன? என்னங்க? என் குலம் கோத்திரம் தான் என்ன? என்ன? கண்டா குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். சந்திரகுல வம்சம் என்னுடைய வம்சம். சரிங்க. புரியுதையா? எங்கள் சந்திரகுல வம்சத்திலே நாங்கள் மின் வைத்த கால் பின் வைக்க மாட்டோம். மின் வைத்த கால் பின் வைக்க மாட்டீங்க. சரிங்க. ஆமாப்பா. நினைத்த காலத்தை முடிக்காமல் பின் தொடர மாட்டோம். அது மட்டுமல்ல போல தவறாத குருகுல வம்சத்திலே விருந்தவர்கள் நாங்கள். ஆமா சொன்ன சொல் வாக்களிக்க மாட்டோம். ஏய் மார்பிளே பானம் மட்டும் ஆண்டு மனிதன் மனிதன் தவிர கோலத்தின் மக பிரமுக காட்டி ஓட மாட்டோம். புரியுதாயா? கண்டுகாரன் கண்டு போட்டு ஓடுனீங்க. ஏ யாரு ஓடுனாங்க? அதேப்படா ஞாயிற்றுக்கிழமை காலையில அது நான் இல்ல, அது வேற யாரா இருப்பா. நான் இல்ல, அண்ணா இல்ல. கண்டுகார வரன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊடு போறீங்க. நான் இல்லப்பா. அது வேற. சங்கருக்கு 30,000 கேட்டாங்க. 30,000 வாங்கி கொடுத்தா கந்த ஓட்டிட்டு. அது நான் இல்லப்பா, நான் இல்ல, மத்தாளக்காரரு. டேய் அப்படிப்பட்ட உலக வம்சத்தில பிறந்த என்னுடைய சொந்த நாடு என்ன? என்னங்க? டெல்லி 56 தேசம் என்று சொல்லக்கூடிய அத்தினாபுரம் சாம்ராஜ்யம். அந்த அத்தினாபுரத்தில் ஒரு பகுதியில் இறங்கப்பட்ட என்னுடைய சொந்த நாடு இந்திரபிரசவம். அப்படி இந்திரபிரசவத்திலே செல்வ சிறப்புடன் ஆட்சி புரிந்திருந்து ஒரு காலத்தில் இந்திரபிரசவத்தில் ஆட்சி புரிந்திருந்து. சரிங்க. ஆமாப்பா, சொந்த நாடு இந்திரபிரசவம். அப்படின்னாலும் என்னை பெற்ற தாய் தந்தை யாரு? யாருங்க? என் மாதா பிதா யாரு தெரியுமா? உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லவே இல்லையா என்கிட்ட? அப்படியா? என்னுடைய தாய் தந்தை யாரு? பெற்றோர் விட்டோர் யாரு? நான் சொல்றேன்.
யார் என்று சுவாமி நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்து விட்டது. மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? அப்படியா? ஆமாங்க. அண்ணா மதவா இந்த பார்த்திபராஜனை பெற்று மாதாபிதா குந்தி மந்தார தேவி. ஓ, குந்தி மந்தார தேவி இதை பெற்ற தாய். சரிங்க. என் தந்தையா பாண்டி மகாராஜன். பாண்டு மகாராஜன். ஆமா. சரி. பாண்டி மகாராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நான் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு? யார் யார் பிறந்தோம்? யார் யார் பிறந்தோம் தெரியுமா? சொன்னால் தெரியும். நீங்க எத்தனை பேருமா பிறந்தீங்க? நாங்களா? நானும் எங்க அண்ணன். நான் வந்ததிலிருந்து என் உடனே இருக்கிறாய். ஆமா. நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அந்த கதையா தவி நீ கேக்குற? ஏப்பா நான் ஒருத்தன், என் தம்பியோட ஒருத்தன் பிறந்தான். எங்க அப்பா மேல வச்சிருந்த பாசம் எல்லாம் என் மேல வச்சிருந்த பாசம் எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்புறம் அவனை சும்மா விடுவனா? ஏப்பா என்ன பண்றீங்க? எத்தனை வயசுங்க தெரியுமா? என்ன வயசு? இப்பதான் 1.5 வயசு. யாருக்கு? என் தம்பிக்கு. ஓ, உன் கூட பிறந்த தம்பிக்கு. நான் முதல்ல பிறந்தேன். சரி. முட்டாய், நான் முட்டாய்க்கு நான் கேக்குறதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க. ஓ, முட்டாய், பண்ணு, பிஸ்கட், ரொட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கேக்குறதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க. சரி சரி. எப்ப அந்த என் தம்பிக்கார வந்தானோ அப்ப அந்த பாதம் பூரா அவன் மேல போயிடுச்சு. ஓ, உனக்கு வாங்கி தந்த பொருள் வர தம்பிக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க. அவனை நான் சும்மா விடுவனா? அதான் நான் எப்படி விடுறது? அவனுக்கு கொண்டு போட்ட சாமி. எப்படி எப்படி தெரியுமா? எப்படிவா? ஏ சாமி, எனக்கு வந்த பாசம் எல்லாம். ஏப்பா தம்பி கூட வந்த தம்பி கொள்ளலாமா யாராவது? ஏ சாமி, எனக்கு வந்த பாசம் எல்லாம் அவனுக்கு போயிடுச்சுட்டு அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். எப்படி தெரியுமா? தண்ணி விடுங்க அப்படியே. சொல்லு. ஏதோ கத்தி எடுத்து குத்தி போட்டா கயிறாக வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, கேஸ் ஆயிரும். ஆமா. ஏதோ கல் எடுத்து வந்து போட்டா எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. பொண்ணு தம்பி அண்ணன் தெரிஞ்சிடும். ஆமா. சரி. நான் எப்படி ஐடியா எடுத்து எப்படி பண்ண? எங்க அப்ப என் தம்பி யாருக்கு பால் குடிப்பான்? எங்க அம்மா கிட்ட பால் குடிப்பான். எங்க அம்மா கிட்ட பால் குடிப்பான். நான் என்ன பண்ணேன், நேரா போய் மருந்து கடையில் போய் பால் டாயில் மருந்து வாங்கிட்டு வந்து எங்க அம்மா மாறுல தொடை விட்டுட்டேன். தொடை விட்டுட்டேன் பால் குடிக்கிற இடத்துல. ஆமா. சரி. தொடை விட்டுட்டேன். தொடை விட்டுட்டா என் பேர் வருமா? வராது இல்ல. அப்போ தம்பிக்கு வயசு என்ன? 1.5 வயசு. 1.5 வயசு. அவன் நைட் பால் குடிக்கிற வயசு. ஆமா. சரி. நைட் அழுந்தானா எங்க அம்மா பால் கொடுக்கும். அம்மா பால் கொடுப்பாங்க. பால் குடிச்சன குடிச்சா மேல தொடர்ந்து செத்து போய். அதனால பால் குடிக்கிற இடத்துல விஷத்தை பூசி வச்சுட்டேன். அப்படின்னு பூசி விட்டு சரி நான் ஏறிக்கு போயிட்டு குதிக்கிறதுக்கு. ஏன் உனக்கு செத்து போயிடாமண்ணா? இல்லைங்க, தம்பிக்கார செத்து போயிருவான். இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு தான். பாசம் முதறது மாதிரி எல்லாமே பாசம் வந்துரும் அப்படின்னு ஏறி விட்டு பெல்ட்டி தான். தம்பி செத்து போயிட்டா பாசம் நம்ம மேல வந்துரும் அப்படின்னு ஏறி போய் கொண்டாட்டமா குதிக்கிறேன். கொண்டாட்டமா குதிச்சு விளையாடுறேன். சரி. அப்புறமேட்டு பார்த்தா எங்க வீட்டுல கூட்டம்னா கூட்டம். அப்படியா? வண்டினா வண்டி போகுது, ஆட்டோனா ஆட்டோ போகுது. சரி. யா சாமி, சின்ன பையன் செத்துட்டா ரேடியோ வைப்பாங்களா? மூட மாட்டாங்கப்பா. மோல் அடிப்பாங்களா? மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்கல்ல. என்னடா சின்ன பையன் செத்து இருந்தா இதுல பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வேக வேகமா போறேன். தம்பி ஒரு செத்துட்டான். இங்க இருந்து நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளும் போய் அலுவலாண்டு போனா அங்க போய் பார்த்தா அங்கதான் சாமி மெயின் காரியமா இருக்குது. என்ன ஆச்சு? உள்ளார போய் பார்த்தா எங்க அப்பங்காரன் செத்து கிடக்குறான் சாமி. எப்படி? என் தம்பி பால் குடிக்கிற இடத்துல எங்க அப்பா குடிச்சு புட்டா சார். பகவானே. இதனாலதான் சாமி கூட போறதை பத்தி கேட்காது. அப்படியா? அன்னைக்கு கூட போறீங்க பத்தி நினைக்கிறதே இல்ல. அன்னியோடு சரி. அப்படியா? என்னைக்கு எங்க அப்பன் செத்தானோ அன்னியோடு நான் கூட போறேன்னு நினைக்கிறதே மாட்டேன். அப்படியா? சரி சரி போகட்டும், சொல்லாத. என்னோட வந்தோட எத்தனை பேரு? யாரா தெரியுமா? நீங்க எத்தனை பேர் சொல்றவா?
பிறந்தமாடாம் பிறந்தமாடே சொல்லுங்க. நாங்க எத்தனை பேர் இருந்தோம்? எத்தனை பேரு? குந்தி மந்தார தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கு முந்த தெள்ளி நீரிலே துள்ளி மீன் குட்டி போக சரி தக 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 என்று பிறந்தவர்கள் சரியாக 5 ராஜாக்கள் நாங்கள் பிறந்தோம். ஓ 5 ராஜாக்கள் செழிப்புடன். யார் யாரு? யார் யார் தெரியுமா? மதவா, தர்மன், பீமன், அர்ஜுனன், நாங்கள சகாதேவ ராஜாக்கள். நாங்கள சகாதேவ ராஜாக்கள். 5 ராஜாக்கள் நாங்கள் பிறந்தோம். சரிங்க. ஆமாப்பா. அப்படி பிறந்து வாழ்ந்து செல்வ சிறப்புடன் பிறந்து வளர்ந்து வாலிபம் செய்து நாட்டை ஆள்வோம் அரசாள்வோம் என்றுதானா எல்லாரும் பெற்று வளர்த்திருப்பார்கள் எங்களை. ஆமா. நாங்கள் பிறந்த நாடுகளே நாங்கள் என்ன சுகத்தை கண்டோம், என்ன கொடுமையை கண்டோம் தெரியுமா? என்ன சுவாமியான கண்டா நாங்கள் பிறந்த நாடுகளிலிருந்து சின்னஞ்சிறு வயதிலே ஏது மரியாத பருவத்திலே எங்கள் தந்தை பாண்டு மகாராஜன் எங்களை விட்டு மாண்டு மந்து எங்கள் தந்தை பாண்டு மகாராஜன் மாண்டு மணிந்தார். சரி கணவர் மாண்டாரே என்று சொல்லி இளைய தாயாக வழங்கப்பட்ட மந்தார தேவியோ என் தந்தை பாண்டு மன்னரோடு உடன்கட்டியாக மாண்டு மணிந்து விட்டார். சரி ஆமாப்பா. அப்படி பாண்டு மன்னரும் மந்தார தேவி மாண்டவுடனே என் தாய் குந்தா தேவி 5 மக்களை வைத்துக் கொண்டு எங்களை வளர்த்து வாலிபம் செய்ததற்காக படாத பாடுபட்டாரா படாத பாடுபட்டார். எனக்கு ஒரே ரத்த கண்ணீராக வருகிறது, ரத்த கண்ணீராக வருகிறது. தெரியுமா? குந்தா தேவிக்கு வந்தவர் தருமன், பீமன், அர்ஜுனன் 3 மன்னர்கள் பிறந்தோம். பெரிய தாயாரே மந்தார தேவிக்கு மகள சகதேவர் 2 பாலர்கள் பிறந்தார்கள். அகமத்தும் 5 மன்னர்கள். அப்படி பிறந்தவுடனே என் தந்தையும் மந்தார தேவி மாண்டவுடனே அஸ்தினாபுரத்திலே மன்னாதி மன்னர்கள் மணிமுடி தாங்கிய வேந்தர்கள் அத்தனை பேர்களும் இருக்க துரோணர், துரோணாச்சாரியார், பீஷ்மர், சப்தரிஷிகள், முனிவுகளும் யாவற்றவர்களும் அனைத்து மன்னர்களும் அமர்ந்திருக்கும் தருணத்திலே தந்தை பாண்டு மன்னர் மாண்டார் என்று என் தாய் குந்தா தேவிக்கும் எங்கள் 5 மக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க ஆதரவு கொடுக்க யார் ஒருவர் வரவில்லையடா, யார் ஒருவர் வரவில்லை. பிறங்கிய மனத்திலே தந்தை மாண்டார். பிறங்கிய மனத்திலிருந்து மன்னாதி மன்னர்கள் யாவற்றவர்கள் எங்களை அழைத்து அஸ்தபரம் செல்வதற்காக யார் ஒருவர் முன்வரவில்லை. அனைவரும் வந்தார்கள். என் தந்தையை தகனம் செய்துவிட்டு அவரவர் இல்லம் தேடி போய்விட்டார்கள். பிறங்கி வனத்திலே குந்தா தேவி